அண்ணா அண்ணா உன் பர்த்டே வருதுலடா, உங்க அம்மா என்ன கேக் வாங்க வரேன்னு சொன்னாங்க. எங்க அம்மாட்ட காசு இல்லை, அதனால வாங்கிட்டாங்க. அதுக்கு என்ன, இப்ப நம்மள ஒரு ஹெல்த்தியான கேக் நம்ம செஞ்சு பார்க்கலாம். வாடா நம்ம செய்யலாம். என்ன பண்ண போறோம்னா ஹெல்த்தியான கேக், சத்துணவு மாவு வச்சு கேக் செய்ய போறோம். ஹெல்த்தியான 2 முட்டை, சர்க்கரை, துருவிய தேங்காய், ஏலக்காய், பாதாம், முந்திரி இதை வச்சுதான் இப்போ நம்ம கேக் செய்ய போகிறோம். அப்புறம் ரீஃபைண்ட் ஆயில், எண்ணெய், அப்புறம் வந்து பால். சர்க்கரை போட்டுக்கலாம். அதில் ஏற்கனவே இது வெல்லம் போட்டு வச்சுருப்பாங்க. நம்ம 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சத்துணவு மாவு சர்க்கரை போட்டாச்சு. இப்போ நம்ம 4 ஏலக்காய் போட்டுக்கலாம். இப்போ ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். சத்துணவு மாவு ஏலக்காய் 3த்தையும் அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ இது கூட முட்டையை சேர்த்துக்கலாம். இப்போ 2வது முட்டை உடச்சி ஊற்றுறோம். முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம 1/4 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் எண்ணெய் ஊற்றுறோம். நம்ம கலந்து விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி வச்சு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இப்போத்தி கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு அரைச்சிட்டு வந்தாச்சு. இது மாதிரி தான் லூஸா இருக்கணும். அடுத்து நம்ம கேக் ஊற்றி வைக்கிறதுக்கு இந்த எண்ணெய் தடவி வச்சாச்சு இந்த கிண்ணத்துல. அதனால பட்டர் ஷீட் இல்லை நம்மள்கிட்ட, அதனால மைதா மாவு தூவி விடணும். மைதா மாவு தூவி விட்டியாச்சு. இப்போ நம்ம இந்த மாவை நம்ம இதில் ஊற்றணும். நம்ம இது மாதிரி தான் 4 டைம் தட்டி விடணும். பபிள்ஸ் எல்லாம் கிளியர் ஆகும். நம்மளோட ஓவன் இல்லை, நம்ம கேஸ் அடுப்பில் இன்னைக்கு செய்ய போகிறோம். குக்கரில் இந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். இந்த மாவை எடுத்து இந்த ஸ்டாண்டு மேலே வச்சுக்கலாம். நம்ம வச்சாச்சு. காற்று போகாத அளவுக்கு நம்ம மூடிடணும். அது மேலே வெயிட்டுக்காக கல் வச்சுக்கணும். நம்ம ஃபுல்லாமே சிம்மில் வச்சு தான் செய்கிறோம். நம்ம 1 மணி நேரம் அவங்க கேக்கு மேக் ஆகலாம். ஆயிடுச்சு. இந்த வெயிட்டில் நம்ம கீழே வைக்கலாம். கேக் எப்படி உப்பிட்டு வந்திருக்குன்னு பாருங்க. இந்த நட்ஸ் எல்லாம் நம்ம இது மேலே தூவி விட போகிறோம். இப்போ 45 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். ஆயிடுச்சு. கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த கத்தியை வச்சு குத்தி பார்க்கணும். கேக்கு ஒட்டாத வந்துச்சுன்னா கேக் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கேக் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இறக்கிடலாம். இல்லை சோடா உப்பு போடல, ஏன்னா சின்ன பசங்களுக்கு கொடுக்கறதுனால சோடா உப்பு போடல. இப்போ நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சு. இது சுற்றி கத்தியை வச்சு இப்படி செஞ்சுக்கலாம். இப்போ இதை நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாருங்க கேக் செஞ்சு எடுத்துட்டோம். பாருங்க அடியில எதுவும் பிடிக்கல. பாருங்க கேக்க பாருங்க. அண்ணா உனக்கு கேக் ரெடி ஆயிடுச்சுடா. இது ரொம்ப ஹெல்த்தி. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. இப்போ நம்ம இதை பசங்களுக்கு வெட்டி கொடுத்துக்கலாம். விமல்
எனக்கு லாஸ்டா குடி. வில்லேஜ் பாய் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கேக் எப்படிடா இருக்கு? சூப்பரா இருக்கு. சூப்பரா. நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. நீங்களும் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. போன வீடியோ பார்த்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி.